ஆரம்பம் ஒரு தற்பான் கொண்டு துறைமுகத்தில் வந்து அந்த இந்தியன் படையெல்லாம் அங்கே கொண்டு இது நீர்குழம்பு குழம்பு போட்டு அங்கால் நிற்கிறது எல்லாம் வந்து இந்தியன் படகுகள் அங்கே படகுகளாக கொண்டு வந்து விட்டுருக்கேன். சரி சரி சரி. இப்போ கொழும்புலேருந்து வந்து இங்கே வந்து மீன்பிடி செய்யணும் இல்லை? ஓ, அதால் உங்களுக்கு பாதிப்பு இல்லையா? நீர்வளம் படமும் அட்ட இந்தியன் படம் பிடிச்சி கொண்டு வச்சிருக்கீங்க. அதையால செய்ய முடியுது, உங்களால செய்ய முடியல. இல்ல அது நாங்கள் எங்களே பழக்கம் வந்து எப்படி போகுது உங்களுடைய வியாபாரம்? இல்லை வியாபாரம் என்ன பர்மா அதுல இருந்து தங்களுக்கு 200 கிலோமீட்டரா, ஸ்ரீலங்கா 200 கிலோமீட்டரா. வணக்க மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் மயிலிட்டி கடற்கரைக்கு வந்திருக்கின்றேன். அதாவது மயிலிட்டி துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். ஒரு காலை வேளையிலே இங்கே எவ்வாறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்பதை இந்த காணொலியூடாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது மயிலிட்டி துறைமுகம் என்பது யாழ்ப்பாணத்தில் மட்டுமன்றி இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக ஒரு காலத்திலே இருந்திருக்கின்றது. இலங்கையின் மொத்த மீன் உற்பத்தியில், மீன் ஏற்றுமதியிலே இந்த துறைமுகமானது 3/2 பங்கை வகித்ததாக சொல்கின்றார்கள். ஆனால் தற்போது அந்த நிலைமையிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த பகுதியானது இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து பின்னர் விடுவிக்கப்பட்ட பின்னர் இப்போது இந்த துறைமுகம் ஓரளவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் ஒரு காலை வேளையிலே இங்கே என்னென்ன நடவடிக்கைகள் நடக்கின்றன என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதாவது மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்திருக்கின்றார்கள், தமது மீன்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் இந்த பகுதியிலே கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று நான் வந்திருக்கக்கூடிய இந்த நாள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றது. இப்போது அங்கே உள்ளே சென்று பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றன, மீன்களின் விலைகள் என்னென்ன, எவ்வாறான மீன்கள் இங்கே வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியூடாக இணைந்திருங்கள். இந்த மயிலிட்டி துறைமுகத்தில் இருந்து பார்க்கின்ற போது 2 ஆலயங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 ஆலயங்களின் கோபுரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இங்கே ஒரு கண்ணகி அம்மன் ஆலயமும் ஒரு முருகன் ஆலயமும் காணப்படுகின்றன. அந்த 2 ஆலயங்களுக்கு பக்கத்தில் தான் இந்த மயிலிட்டி கடற்கரையானது, அதாவது மயிலிட்டி துறைமுகமானது அமைந்திருக்கின்றது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இப்போது நான் மீன் சந்தையின் உள்ளே வந்திருக்கின்றேன். இங்கே அதிக அளவான மீன்களை வந்து வச்சு விற்பனை செய்கின்றார்கள். என்ன மீன்? என்ன இது? மதனமே? என்ன விலை? கல் மதனம். என்ன விலை போகுது? இது 1000 ரூபா, 950. ஒரு மீனா? 1 கிலோவா? கிலோ. 1 கிலோவா? சரி சரி. இவர்கள்லாம் அந்த தராதுக்கு பொறுப்பான ஆட்கள் உங்களோட கதைக்கலாமே. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த மயிலிட்டி துறைமுகத்தில் எவ்வளவு காலமா நீங்கள் விற்பனை செய்றீங்க? 7 வருஷமா. அதாவது விடுவிக்கப்பட்ட காலத்துல இருந்து, அதுக்கு முற்பட்ட காலத்துல செய்றீங்களா? நான் போட் வச்சுட்டு இடம்பெயரோட நான் இங்க இல்ல தானே. ஆமா, கனடால இல்ல. அங்க இடத்துல வேற தொழில செய்து கொண்டிருந்தோம். சரி சரி சரி. ஊரோட வந்த பிறகு இப்ப இதை நான் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் வயது போன உடனே நாங்கள் இதை தொழிலை விட்டு இந்த இதை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களோட கடை தான் தெரியும். அந்த இடம்பெயருக்கு முற்பட்ட காலத்துல மயிலிட்டி துறைமுகம் எப்படி சொல்றதுக்கு இடம் இல்ல. அவலத்துக்கு கூடுதலா அறவாய் சந்தை முடிஞ்சிருக்கு. அப்படியா? ரைட். பெரிய பெரிய சுறாவுகள், கட்டாவுகள், கூரல்கள், பெரிய போட்டு வந்து அந்த இடம் ஒரு இது இல்லாம ஒரு கட்டுப்பாடான இதாக செய்து கொண்டு இருந்தது. இப்ப இந்த இந்தியன் ரோலர்கள், இழுவ மடிக்கல் இதுகள் வந்த பிறகு எங்களுடைய ஆக்கெல்லாம் வெளியே, எங்களோட மக்கள் எல்லாம் வெளியில போன பிறகு வேற பிள்ளைகள், கூட்ட பிள்ளைகள் எல்லாம் வெளியில. அப்ப இங்க வந்து தொழிலாளிகளுக்கு குறைவு. சரி சரி சரி. நிக்கிற பிள்ளைகள்லாம் அப்ப செய்து கொண்டிருக்கணும். இப்ப இடம்பெயருக்கு முன்ன வந்து மயிலிட்டி துறைமுகம் வந்து சுறாவுக்கு வந்து பிரபலமானது. சுறா வண்டு இல்ல, பால மீன். பால மீன், சுறா அநேகமா சுண்ணாத்துல இருந்து, யாழ்ப்பாணத்துல இருந்து கூட இங்க வருகிறோம். சரி சரி சரி. ஆனா இப்ப சுறா வார இல்லையோ? இப்ப அந்த அளவு தூரத்துக்கு போறே இல்லையா? சரி. சும்மா சிறு தொழிலா செய்து கொண்டு கிட்டல வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த இந்திய மீனவர்கள் வேற வந்து எதிர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்றீங்களா? அது இப்போ என்ன நடந்தது? என்ன சொல்லி நம்ம இல்ல, அது வந்து செய்யலாம், கட்டுப்படுத்தலாம். அவங்கள வந்து நாங்கள் கட்டுப்படுத்தலாம். அது துறைமுகத்துல வந்து அந்த இந்தியன் படையெல்லாம் அங்க கொண்டு இது நீர்குழம்பு குழம்பு போட்டு அங்கால் நிற்கிறது எல்லாம் வந்து இந்தியன் படகுகள் அங்க படகுகளா கொண்டு வந்து விட்டுருக்கேன். சரி சரி சரி. இப்ப கொழும்புல இருந்து வந்து இங்க வந்து மீன்பிடி செய்யணும் இல்லை? அதால உங்களுக்கு பாதிப்பு இல்லையா? இல்ல, இதனால பாதிப்பு இல்லை. அது வந்து ஆழிக்கடலுக்கு போறோம். ஆழிக்கடலுக்கு? ஆழ்கடலுக்கு போறது.
சரி சரி சரி. இப்போது எங்களோட இன்னும் ஒரு அண்ணன் அணைஞ்சிருக்கிறேன். அவர் பேர் வந்து ராஜ். கடலுக்கு போய் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்னென்ன மீன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது? இன்னைக்கு கும்புளா, சின்னட்டி, புலா மீன், நிறைய மீன் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இதுல வச்சு விக்கல, என்ன காரணம்? கொடுத்துட்டேன். ஆரம்பத்துல வியாபாரிக்கு எல்லாம் கொடுத்துறீங்களா? அது போகத்தான் மிச்சம் மந்தையில வச்சு மீன், வாழை, பூவாளி, எப்படி பலதரப்பட்ட மீன். சரி சரி. ஒரு முறை கடலுக்கு போய் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? அது நாள் வீதம் சொல்லலாது. சில நேரம் காத்துகள் கொஞ்சம் குறைவா இருந்தா கொஞ்சம் தூர கடலுக்கு போவோம், மீன்கள் பிடிக்கலாம். சராசரியா ஒருக்கா போய் வர 25 லிட்டர் எண்ணெய் மண்ணெண்ணெய் முடியும். மற்றது பெட்ரோல் ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வேணும். மற்றது ஐஸ் ஒரு 300 ரூபா 400 ரூபா ஐஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காசு போகும். சராசரியா ஒரு அண்ணளவா 7000 ரூபா 6000 7000 முடியும் சராசரியா. நீங்க தனியா போவீங்களா இல்லை இப்போ யாரும் போறீங்களா? இப்போதைக்கு நான் தனியா போய் கொண்டிருக்கிறேன். சில நேரம் 2 பேர் தான் போறதானே. எவ்வளவு தூரம் போவீங்களா இங்க? நாங்க ஒரு 12 கிலோமீட்டர் அளவுக்கு போவோம். உங்க தனியா போய் செய்யக்குள்ள வந்து அது காத்துக்கு தடிச்சா உங்களுக்கு பயம் இல்லை? அப்படியே அதை நெடுக செய்து பழகிட்டு தானே. அது பயம் ஒன்று இல்லை, அச்சம்தான். இல்ல பக்கத்துல யாரும் நிப்பினமோ? இல்ல இப்போ கொஞ்சம் வெட்டத்துல தூர கிடக்கும் போட்டுகள் கிட்ட துணைக்கு அவசரத்துக்கு ஒரு தரம் வரக்கூடிய மாதிரி. நீங்கள் வந்து போற தூரத்துல வந்து போன் எல்லாம் வேலை செய்யுமோ? அப்ப அதால வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. மண்டைக்கு கொண்டு வந்த மீன் எல்லாம் கொடுத்துறீங்களோ? கொடுத்தாரு. அது வியாபாரி கொடுத்தீங்களோ? சைக்கிள் வியாபாரி. சரி சரி சரி. எங்களை நம்பி அவங்க கடற்கரைக்கு வராங்க, அவங்களுக்கு தானே கொடுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் கனமா இருந்தா கூட இருக்கு. பெரிய வியாபாரி மேல கூட பிடிபட்டா அங்க பெரிய வியாபாரியும் கொடுக்குறாரு. கொஞ்சம் மீன் படையக்க சிறு வியாபாரி. சரி. இப்ப கடும் மழையான காலம் எல்லாம் போய் வரீங்களோ? மழை காத்துண்டாலும் போகக்கூடிய மாதிரி, காத்து கொஞ்சம் குறைவா இருந்து போகக்கூடிய மாதிரி இருந்தா மழையை பற்றி பிரச்சனை இல்லை, போய்வேன். மழைக்கு நனைஞ்சு பிடிக்கணும். கஷ்டம் தான் உங்களோட வாழ்க்கையே கஷ்டம் தான். என்ன செய்யறது? உங்களோட செலவுகள் எல்லாத்தையும் போக உங்களோட வாழ்க்கை செலவு கட்டுப்படி ஆகுதா? சில நேரத்துல கையாளும் முதலுக்கே நட்டம், சில நேரத்துல பரவாயில்லை. அது முந்தின காலம் மாதிரி இல்லை. இப்ப தொழில்கள் மீன் பிடியெல்லாம் குறைவு. மீன் வளங்கள்லாம் குறைவு. இந்தியன் ரோலரும் மற்றது பலதரப்பட்ட தொழில்கள் செய்யறாங்களானே. டைனமட் அடிக்கிறாங்க, சுருக்கு விலையில போட்டு அதெல்லாம் தடைதானே? இப்ப களவா செய்யறாங்க. சரி சரி சரி. இப்ப இந்திய மீனவர்கள் ரோலர் வந்து கஜமா வந்து கட்டி நிக்குது. அது கட்டி நிக்க பிடிச்சு கொண்டு வந்தது, பறிமுதல் செய்து வந்து நீதிமன்ற உத்தரவு பேர்ல வந்திருக்கு. எங்கட மீனவர்களுக்கு தொந்தரவா இருக்கும் பட்சத்தில் அவர் எங்கட எல்லைக்குள்ள வந்ததால பிடிச்சி கொண்டு வந்து இங்க கட்டியிருக்கீங்க. இப்ப வந்து வார இல்லையா? வந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப கொஞ்சம் இங்க எங்கட எல்லைக்கு வார இல்ல. இப்ப கொஞ்சம் பிடிக்கிறதும் குறைவு நேவி. அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கு. இல்லை அப்படி கோடிக்கணக்கான முதல்களை பிடிச்சு கொண்டு வந்து இங்கே அநியாயமா போட்டு அவங்களும் கொஞ்சம் இந்த 100 வரைக்கும் உண்டை பிடிச்சி கொண்டு வருவாங்க. மற்றவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க போய் இந்த 4 நாளைக்கு ஒருக்கா 4 நாள் சேர்ந்த உடனே பிறகு திரும்ப வருவாங்க. என்ன காரணம்? இந்த கடல் பகுதியில் மீன் கூட எங்கட வந்து அவங்கண்ட கடல்ல வந்து அவங்க இப்ப எல்லாமே இந்த இழுவப்படாதான் நாங்க இருக்கிற வலிச்சு துறைச்சி அள்ளி அங்க வெறும் மண் தான் கிடக்கு. அப்ப அதால இங்கால இந்த இழுவப்படகுகள் இல்லை. அப்ப இங்க எங்கட கரைய வந்து சுத்தம் பண்றாங்க. சுத்தம் பண்ணிட்டா இங்க மீன் இல்லாம போச்சு. இப்ப சில நேரம் கொஞ்சம் காத்து கடும் காத்துண்டா எங்கட சின்ன போட்டுகள்ல இங்க இருந்து போயிடாது. அந்த டைம்ல இங்க ஒரு 2-3 கிலோமீட்டருக்கெல்லாம் வந்துருவான். சரி சரி சரி. அப்படியான சந்தர்ப்பத்துலதான் நீ நேவி போய் இவையில அள்ளி கொண்டு வர. இது சம்பந்தமா நிறைய பிரச்சனை எல்லாம் போனது. பிரச்சனை இந்தியாவுக்கு கூடி எல்லாம் இருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அது அவங்க எங்க இப்ப அரசாங்கம் கவர்மெண்ட் மாறிக்குது, தொழிலாளி கேட்கிறான் இல்ல அவங்க ஓடி வந்துடுறான். இரவுலதானே வாரது. அங்க மீன் இல்லாட்டி என்ன செய்யறது? அங்க இருந்து பாப்பான். இப்ப எங்கட நேவி எல்லாம் லைட்டு போட்டு கொண்டுதான் திரும்பினேன். லைட்டு போட்டு கொண்டு திரியாக்க வெளிச்சங்களை கண்ட உடனே நேவி நிக்கிறான் விட்டு வர மாட்டாங்க. வெளிச்சம் இல்லைன்ற உடனே அப்படியே ஒருக்கா வந்து கரையில ஒருக்கா சுழட்டி அடிச்சு கொண்டு போறாங்க. அது வேகமா ஓடக்கூடிய படகுகள்லானே வலிச்சு துளைச்சு எல்லாம் சின்ன குஞ்சு மீன் எல்லாம் போயிடும். அள்ளி கொண்டு போயிடுவாங்க முழுக்க. அதால வந்து உங்களோட மீன் பிடி எல்லாம் வந்து பாதிக்கப்படுது. சரியான பாதிப்பு. மீன் வளம் பாதிக்கப்பட்டதுண்டா. இப்ப
இந்த கோலத்துல இருந்து இங்க பருத்துறை வரைக்கும் மீன்பிடி பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்தியன் இந்தியன் வந்து எல்லாம் வலிச்சு துடைச்சு இங்க மேல கடலும் வந்து களக்கடல் புட்டி கடல் அங்கால பள்ளக்கடல் பள்ளத்துக்கு ரோலர் அடிக்க இயலாது புட்டி கடல்ல தான் ரோலர் அடிக்கலாம் புட்டி கடல்ல தான் மீனும் வந்து தங்குறது கூட. இப்ப வந்து கொழும்புல இருந்து அதான் நீர்கொழும்புல இருந்து வந்து பெரிய பெரிய படகுகள் நிக்குது. இப்ப நீர்கொழும்புல இருந்து பெரிய பெரிய படகெல்லாம் வந்து நிக்குது. அதால உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க ஆழ்கடலுக்கு போறாங்களானே அவையால பாதிப்பு இல்லையா? அவையால் வந்து ஆழ்கடலுக்கு போய் 20 நாள் 15 நாள் 1 மாதம் தங்கி நின்று வாரது அவைக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி சரி. அதால இந்த பாதிப்பும் இல்லை. இப்ப மயில்டில இருந்து ஏன் ஆழ்கடலுக்கு படகுகள் போகல? ஒரு காலத்துல வந்து இது பிரபலமான துறைமுகம் தானே. இப்போ வந்து அது இடம்பெயர்ந்து போனதோடைய பழைய ஆக்கெல்லாம் வயசுகள் போயிட்டுது. பிள்ளைகள் இந்த பிரச்சனைகளால படிப்பிச்சு உத்தியோகங்கள் சில பேர் வெளிநாடுகள் அப்படி இப்படி இதன்றதால தொழில் செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை பெரிய படகுகள் ஒரு தரம் எடுக்கிற இல்லை. இப்போ இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன போட்டோகள் எடுத்து வச்சு செய்யுது. யாழ் மாவட்டத்திலேயே அதிகமாக இருந்து மீன்பிடி படகுகள் இருந்து மீன்பிடி நான் கேள்விப்பட்ட மாத்திரத்துல வந்து இலங்கையிலேயே 3/2 பங்கு மீனை வந்து கொடுத்தது ஒரு காலத்துல இந்த துறைமுகம் கேள்விப்பட்டேன். இல்ல எதிர்காலத்துல வந்து ஆழ்கடலுக்கு போய் உழைக்கக்கூடிய அதாவது ஆழ்கடலுக்கு என்ன இப்பவும் பெரிய போட்டுகள் எடுத்து தொழில் செய்யலாம். ரோலர் பிரச்சனையால செய்யக்கூடிய மாதிரி இல்லை. சரி சரி சரி. இந்தியன் ரோலர் அவன் இங்க வாரான் அப்ப ஒன்னும் செய்யல. நீங்க சின்ன படகுல போய் அங்க தொழில் செய்யறதை விட பெரிய படகுல வந்து ஆழ்கடல போய் தொழில் செய்யறதுல வந்து லாபம் கூட வரும் தானே. லாபம் கூட வரும். அதுக்கு ஆக்களும் வேணும் இல்ல ஆளணியும் இல்ல மறுபடியெல்லாம் முந்தி மாதிரி ஆக்கள் இல்ல. தொழில் செய்யணுமா ஆழ்கடல் தொழிலுக்கு? குறைஞ்சா 20 நாள் அவளுக்கு நின்று தான் பெறணும். அங்கேயே சமையல் சாப்பாடு எல்லாம் முடிச்சு 4 நாள் 5 நாள் தொழில் செய்தாலும் மற்றும்படி போக்குவரத்துக்கு தான் டைம் ஆகும். ஆழ்கடல் எவ்வளவு தூரம் போகணும் இங்க இருக்கு? அது சில இந்த போட்டுகள்ல 1000 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரும் போகும். அதாவது சர்வதேச கடலுக்கு போகும். சர்வதேச அங்கால தாண்டி போயிடுவாங்க. இப்ப கிட்டடியில ஒரு படகு கொண்டு வந்தது. அப்ப அவரை பிடிச்சி நாம் இப்படி நீங்கள் என்ன கேட்குமா போல அவரை கேட்க சொல்லுது. பர்மா அதுல இருந்து தங்களுக்கு 200 கிலோமீட்டராம். ஸ்ரீலங்கா 200 கிலோமீட்டராம். சரி அப்படிலாம் போய் தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும். போய்த்தான பெரும் கஷ்டம். கிட்டல வந்து காங்கேசந்துறையில இருந்து 2 மீனவர் வந்து இந்தியாவில போய் என்ன நடந்தது? அது இதெல்லாம் கட்டினது அந்த போட்டு இங்க இருந்தா போனது. இதுல தான் இது நிக்கிற இடத்த இப்படியே நின்றது. நின்ற இடத்த இரவு வந்து பார்க்க காணையில அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டாங்க. தெரியாம கொண்டு போனது. அதுல போனவே 2 பேரும் வந்து தொழிலுக்கு போற தொழிலாளியோ அல்லது உரியவரோ இல்லை. ஒரு தொழிலுக்கு அவர் அந்த போட்டுல தொழிலுக்கு போனால் மோசம் போயிட்டேன். அவர் கைதடியில இருந்து வந்துதான் இங்க தொழிலுக்கு போனது. தொழிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இங்க வந்தது. அவங்க வந்து இப்ப ஏதோ ஒரு கள்ள வேலைக்கு தான் அவங்க அதை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆரம்பிச்ச அரசாங்கத்தால இல்லாட்டி போலீஸால கவர்மெண்டால தேடப்பட்டு தொழிலாளி இல்ல 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 சில ஊடகங்கள்ல வந்து சொல்லுவாங்க காங்கேசந்துறை சேர்ந்த மீனவர்கள்லாம் இங்கத்திய ஆள் தான் ஒன்று சுண்ணாத்தாள் வந்து இந்த படகை வந்து களவா எடுத்து கொண்டு தெரியாம கொண்டு போயிட்டாங்க. சரி சரி. என்னத்துக்கு என்ன அலுவலா போனாங்கன்னு தெரியாது. ஆக்களை யாரும் கடத்தி கொண்டு போனானுங்களோ விட்டுட்டு வராங்க இல்லாட்டி தாங்கள் தப்பி போறதுக்கு எடுத்தானுங்களோ அல்லது வேற இப்ப கடத்தல் சாமான்கள் செய்யறாங்களான்னு அப்படி சாமான்கள் கொண்டு வர்றதுக்கு போனாங்களோ அது உங்களுக்கு தெரியாது. ஆனா இது வந்து போட்டு கொண்டு போனது உண்டு இங்க அந்த படகுக்காரர் இறந்தவர். படகுல தொழிலுக்கு போன ஒருத்தர் அவர் ஒரு 5-6 நாளைக்கு முதல் இறந்து அவர் இறந்ததால அந்த போட்டு போகாம கட்டி நின்றாரு. அதை வந்து தெரிஞ்சு எடுத்துட்டு போய் அதை இதே எடுத்துக்கொண்டு போனோம். 2 பேர் போனது இல்ல ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக்ல செத்தா போல அந்த செத்த வீட்டுக்கு இதோட அந்த போட்டு போகாம நின்றது. இவங்க அதை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த படகு திருப்பி கிடைக்குமா? சரி தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒரு படகு தான்
ஓ ஆனா போட்டுல அங்க காட்டினவங்க நாங்க பார்த்தனாங்க போட்டுக்க விலையொன்றும் இல்லை விலையொன்றும் இல்லை போட்டுக்க கயிறும் கயிறும் அந்த கொடியும் தான் கிடந்து. சரி சரி சரி, நம்மளோட கருத்துக்கள் நிறைய சொல்லிக்கிறீங்க, மிக்க நன்றி. இங்கே நாங்கள் தொடர்ச்சியாக மீன்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் இங்க ஒரு அண்ணாவோட கலைக்க போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எவ்வளவு காலமா இங்க வந்து விற்பனை செய்யறீங்க மீன்களை? இப்ப இடம்பெயர்ந்து பிறகு இப்ப ஒரு 10 வருஷம். 10 வருஷமா, அதாவது விடுவிக்கப்பட்ட பிறகு? முதல்ல இந்தியால இருக்கிறாங்க இடம், அதாவது இடம்பெயர்வு முன்னும் 90 ஆண்டு முதல் பிடிச்சி இருக்கோம். நான் தொழிலுக்கு போய் 35 வருஷமா. அதாவது இடம்பெயர்ந்து போக முன்னும் நீங்கள் விற்பனை செய்வீங்க? எல்லாம் விட்டுட்டு போய் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க ஆமிக்கார். சரி சரி சரி. எப்படி போகுது உங்களுடைய வியாபாரம்? இல்ல வியாபாரம் என்ன சும்மா போகுது. என்ன விலையா கூடி போட்டான். நீங்கள் படகும் வச்சுக்கிறீங்களா இல்லாட்டி? படம் வச்சுக்கிறீங்க. அப்படியே வந்து நீங்கள் வித்து போட்டு வித்துட்டு போறோம். படம் எங்க தாலடி வீதிக்கு இல்லைங்கல்ல, தாலடி வீதிக்கு தான் நிக்கிறேன். தாலடி வீதியா? சரி சரி. என்னென்ன மீன் வச்சுக்கிறீங்க இப்ப? திரளி, ஒட்டி, கும்பலால வித்துட்டேன். இது பண்ண. சரி, ஒட்டி எவ்வளவு போகுது? ஒட்டி இது போல 700 ரூபா. 700 ரூபா. திரளி 700 ரூபா. சரி சரி. இன்னைக்கு எப்படி மீன் விலையா மேலிவா? இல்ல பரவாயில்ல. சரி சரி, நன்றி அண்ணா. எந்த இடத்துல வரும்? யூடியூப் பண்றோம். இங்கே பார்த்தால் தெரியும், நாங்கள் தொடர்ச்சியாக மீன்களை பார்க்க போன்றோம். இங்கே மீன்கள் மட்டுமல்லாது இங்கே கருவாடு கூட வைத்து விற்பனை செய்கின்றார்கள். இங்கே வித்தியாசமாக பார்க்கின்ற போது திருக்கைகளை கூட வைத்து விற்பனை செய்கின்றார்கள். ஆனா திருக்கை என்ன விலை ஐயா? உலகமா? எத்தனை இருக்கு? 7 திருக்கடை. மலிவா கொடுக்குறீங்க? எப்படி? சரியா, மலிவான நேரம் நாங்கள் மலிவா கொடுப்போம் சொல்றாரு ஐயா. இது என்ன மீன் அண்ணே? பூவாளியா? பூவாளியா? அப்ப சுவையான மீனா? இங்கே கூடையில வந்து மீன் வந்து இப்ப இறங்கியிருக்கு. அதாவது வண்ணத்திலிருந்து நேரடியாக இப்போது கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். இங்கே விள மீன் கூட இருக்கின்றது. அம்மாவால் கருவாடு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். ஆமா, என்னென்ன கருவாடு இருக்கு? சரி சரி, அம்மா கதைக்கு இல்லையாம், கருவாடு மட்டும் காட்டலாம். அதாவது இன்றைய நாளிலே வந்து மீன்களின் வருகை சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. நீ என்ன மரமா இல்லாட்டி முடியுதா? குறைவா? அதேங்கிறேன். சரி சரி. அதாவது இன்றைய நாளில் வந்து மீன்கள் வருகை குறைவாக இருப்பதாக இங்கே சொல்லிக் கொள்கின்றார்கள். அதாவது இந்த மயிலிட்டி துறைமுகம் என்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு துறைமுகமாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே இந்த துறைமுகம் மிகவும் பிரபலமான துறைமுகமாக இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலைமை இல்லை. இங்கே இந்த பகுதிக்கு வருகின்ற போது ஒரு அண்ணா அவரால் தேநீர் போட்டுக் கொண்டிருக்கின்ற மட்டுமல்லாது பான் கூட விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். அவரோடு நாங்கள் பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? ரவீந்திரன். ரவீந்திரன்.
நீங்க என்னென்ன பொருட்களை இங்க விற்பனை செய்யறீங்க? இப்போ தச்சமே நான் சீனி சம்பல் போட்டு பான். சீனி சம்பல் போட்டு பான், அதோட வந்து தேநீரும் கொடுக்குறீங்க. எவ்வளவு காலமா செய்கிறீங்களா ஐயா? இப்போ நான் ஒரு 2 கிழமையா. 2 வருஷமா? 2 கிழமையா. 2 கிழமையா? அப்படி விற்பனைகள் நடக்குதா? ஆரம்பம் 1 ரூபா பான் கொண்டு இப்போ 7 8 பான் விற்கிற அளவுக்கு. முதல் வந்து 1 ரூபா விற்கிறீங்களா? இப்போ 7 8 அவங்க கொண்டு சொன்னாங்க. இப்படி போட்டால வந்த உடனே தேத்தனி வந்து குடிக்கிறதுக்கு விடிய நேரத்துக்கு வரணும். வந்து நேரத்துக்கு எத்தனை மணிக்கு வாரீங்க? 6:30 மணிக்கெல்லாம். சரி சரி. அப்போ இதுக்கு பிறகு வேற இதுக்கு போவீங்களா? வேற அந்த பெட்ரோலியம் கோஆபரேஷன்ல பவுசர்கள் வாரது. அந்த பவுசர் டிரைவர் கிளீனர் மாதிரி இருக்கு, தேத்தனி கொடுக்குறது. சரி சரி சரி. அப்போ உங்களுக்கு என்ன காணக்கூடிய மாதிரி இருக்கும் உழைப்பு சாதாரண 1500 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வரும். பரவாயில்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உழைக்கலாம். அதை விட இவங்க சாப்பாடு கேட்டால் சாப்பாடும் செய்து கொண்டு வந்து கொடுக்குறோம் மதியம். அதே நேரம் உங்களுக்கு மீனும் வந்து கொஞ்சம் மறைவா தெரியும் தான். மீன் இப்போ விற்கிற விலைக்கு தான். அப்படியா? சரி. எந்த நீங்க? நான் வந்து பருத்துவேன். 42 வருஷம் டிரைவிங் செய்து போட்டு இப்போ அந்த கண் பார்வை குறைவு, வயதுக்கு 67. அப்போ இப்படியான ஒரு சுயதொழில பிரதேச சபையில கதைச்சி பெர்மிஷன் எடுத்து MOH இந்த மெடிக்கல் செய்து பானெல்லாம் வந்து மூடி வச்சுக்கிறீங்க. அப்போ மெடிக்கல் செய்து போட்டு தான் செய்தது. முதல் நான் காங்கேசந்திர அந்த பஸ் ஸ்டாண்ட் பஸ் வலிக்கிற இடத்துல செய்தேன். அப்போ அது திறந்த வெளியில் செய்ய வேணாம்னு PH வந்து பெட்டி மாதிரி ஒன்று செய்ய சொன்னது. அதுக்கு பிறகு அந்த பெட்டி ஒன்று செய்து கொண்டிருக்கேன். செய்தால் இப்போ நடமாடும் செய்வதான் வண்டியில் மாதிரி செய்தால் இது நடமாடும் தான். இந்த சைக்கிள் தான் போடுறது. சைக்கிள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் உருவாக்குறீங்களா? இல்லை, இந்தியா சைக்கிள். இது பேட்டரியில் ஓடுறது. சரி 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 சரி. சரி அண்ணா, நன்றி. இங்கே இந்த துறைமுகத்துக்கு அருகிலே ஏராளமான படகுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது சிறிய படகுகளாக இருக்கலாம், பெரிய படகுகளாக இருக்கலாம். இந்த பகுதியிலே கட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே பெரிய படகுகள் வந்து இந்திய மீனவர்களுடைய ரோலர் படகுகளாக இருப்பதாக நம்பப்படுகின்றது. அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள், எல்லை தாண்டி வந்ததற்காக பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளாக இந்த படகுகள் இருக்கின்றன. இந்த மயிலட்டி துறைமுகத்துக்கு, அதாவது துறைமுகத்தை வந்து இவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள். அதாவது கடல் நீர் அதிகமாக உள்ளே வராத வண்ணம் இங்கே ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்த அமைப்பில்தான் வள்ளங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே பார்த்தால் தெரியும், ஒரு அன்னையரால் கடலுக்கு போய் வந்து இப்போது வள்ளத்திலே அமர்ந்திருந்தார். அதோட நாங்கள் பேச போகின்றோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். என்ன போய் வந்தாச்சா? நாங்கள் நேற்று 4 மணிக்கு போய் இப்போ கிட்ட வச்சு கதைங்க. 4 மணிக்கு போய் பின்னேற 4 மணிக்கு போய் நேற்று 4 மணிக்கு போய் இப்போ விடிய போகிறோம் 5 மணி வந்துட்டோம். இங்கே கடல்ல இருந்து எவ்வளவு தூரம் போவீங்களா? கடல்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 10 மைல் தூரத்துக்கு போகும். சரி சரி சரி. இன்றைக்கு என்னென்ன மீன்கள் அதிகமாக கொண்டு வந்தீங்க? அதிகம் இன்றைக்கு மீன் பாடு குறைவு. மீன் பட்டது குறைவு. குறைவு. கொஞ்சம் மீன் தான் பட்டது. 5-6 கிலோ 10 கிலோ மீன் பட்டது. எந்த காலப்பகுதியில் மீன் அதிகமாக படும்? சோழ காலத்துல. சோழ காத்தடிக்க. சோழ காத்துல இல்லாட்டி வாடை காத்து நிற்கிறவங்க அதிகம் மீன் படுறாங்க பிள்ளைங்கள. சோழ காத்து அதிகமா நின்றா கூடுதலாக மீன் கடல் கொந்தளித்து மீன் கூடுதலாக கடல் கொந்தளிப்பால மீன் வந்து ஓடி வந்து பாடும் மீன். சரி சரி சரி. திருப்பி எப்ப அதிகமான மீன் வந்து கிடைக்குவீங்க? எப்ப கிடைக்கும்? அந்த ஒவ்வொரு மாதங்கள்ல அந்த மீன் வந்து படுறது. அந்தந்த மாதத்துல அந்த 10ஆம் மாதம் கும்பலா நம்ம படம். அதாவது 10ஆம் மாதம்னா கும்பலா மீன். அந்த ஒவ்வொரு மாதத்துல என்னென்ன மீன் பெறும் என்னென்ன மீன் பெறும் தெரியும். இந்த மாதம் என்ன மீன் அதிகமா கிடைக்கும்? எல்லாம் உறுப்பு தான். உறுப்புண்டா மீன் உறுப்பு கொஞ்சம் தான் படம். கனசாரா படாது. இந்த ஆடி மாதம் கொஞ்சம் உறுப்பு தான் மீன். ஆடிலையும் காத்தடிக்கு தானே இந்த இதுல இல்ல. நாங்கள் இவ்வளவு தான் செய்கிறோம். சிறு போட்டு தான் வந்து ஆழ்கடல் வள்ளங்களை நாங்க போறோம். இல்ல ஏன் போறோம்? இல்ல நாங்க சின்ன போடலாம் போறோம். அது வந்து நீர்வளம் படகு தானே, பெரிய பெரிய படகு. அது நீர்வளம் படகு. அது இந்தியன் படகு பிடிச்சி ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதையால செய்ய முடியுது, உங்களால செய்ய முடியல. இல்ல
வித்தியாசமான அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த பகுதியிலே. அதாவது கற்களை பயன்படுத்தி இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான அமைப்பை தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அதாவது பெரிய தண்ணீர் தொட்டி போன்ற ஒரு அமைப்பை கல்லாலே உருவாக்கி இருக்கின்றார்கள். அதை இந்த கடற்கரையிலே முழுமையாக பரப்பி வைத்திருக்கின்றார்கள். அதாவது கடல் அலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்புவதற்காக, மண்ணரிப்பை தடுப்பதற்காக, கடல் நீர் உள்ளே புகுவதை தடுப்பதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது கூட இங்கே பார்க்கின்ற போது ஏனைய இடங்களை பார்க்கின்ற போது இருப்பதை விட சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. இன்று சற்று கடல் அமைதியாக இருப்பதாகத்தான் தெரிகின்றது. என சொன்னால் இங்கே வந்து தண்ணீரை பார்க்கின்ற போது தெரியும், இங்கே இந்த அளவுக்கு அலைகள் எழும்பி அழிக்கக்கூடிய ஒரு ஆழ்கடலாக இந்த மயிலட்டி கடற்கரை அமைந்திருக்கின்றது. இது ஒரு இந்து சமுத்திரத்தின் கடல் பகுதியாக இருப்பதால் இங்கே திடீரென பெரிய அலைகள் எழும். அந்த அலைகள் தொடர்ச்சியாக அரித்து இந்த பகுதியில் உள்ளே கடல் நீர் புகுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. என்ன நண்பர்களே, இந்த மயிலட்டி துறைமுகமானது ஒரு காலத்திலே மிகவும் பிரபலமான துறைமுகமாக இருந்தது. தற்போது கொஞ்சம் சோபை இழந்து விட்டதாகத்தான் தெரிகின்றது. ஒரு காலை வேளையிலே இந்த துறைமுகத்திலே என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை பார்த்தோம், இங்குள்ளவர்களோடு உரையாடினோம். மற்றும் ஒரு காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த துறைமுகத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாதையிலே இங்கே மீன்களை வட்டியும் கொடுக்கின்றார்கள். இந்த துறைமுகத்துக்கு வருவதற்கான பாதையாக இது இருக்கின்றது. இங்கே வியாபாரிகளிடமிருந்து மீன்களை கொள்வனவு செய்தோர் இங்கே பகுதியில் வைத்து அதை சுத்தமாக வெட்டி வீடுகளுக்கு கொண்டு செல்கின்றார்கள். Terima kasih.